வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் 3ஆம் தேதி பிறந்தவங்க, 12ஆம் தேதி பிறந்தவங்க, 21ஆம் தேதி பிறந்தவங்க, 30ஆம் தேதி பிறந்தவங்க அனைவருக்கும் அவனே உடனிருந்து ஒரு நல் மகிழ்வான, நல் செல்வாக்கான, நல் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவு ஆரம்பிக்கலாங்க. இந்த தேதியில், அதாவது 3ஆம் எண் வரக்கூடிய இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த வாரம் அமோகமாக இருக்க போதும். உங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, தைப்பொங்கல் பொங்கும்ல அந்த மாதிரி பொங்க போதும். அப்படி பொங்குற இந்த வாரத்தில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, அருமையான ஒரு காலகட்டத்தை உங்கள் இறையருள், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வம் வழங்கிருச்சுங்க. முதல்ல அதை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நல்லதே நடக்கட்டும் முருகா அப்படின்னு வேண்டிக்கங்க. சிறப்பு வாய்ப்புகள் தேடி தேடி வரப்போகுதுங்க. நினச்ச காரியம் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அது வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நகர்ந்து கிட்டே வந்துருச்சுங்க. அதை பற்றி ஒரு சிந்தனை, ஒரு நல்வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. அதனால் தைரியமாக இருக்கலாங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு ஒரு காலகட்டம் தை 1லிருந்து 12, 13ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் தொழிலில், உங்கள் வேலை வாய்ப்பில் சில சுணக்கங்கள் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கசப்பான மனத்தன்மை இருந்திருக்கும். இந்த 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 கூட்டு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இந்த மாதம் ஒரு 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல நற்பயனை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு வச்சுங்களேன். பதவி உயரே கிடைக்கும். உங்கள் பல உயர்த்தலாக தடங்கள் வந்திருக்கலாம், ஆனால் பதவி உயரே கிடைக்கும். எல்லாம் முருகன் அருள் முருகா. அதே போல் செல்வாக்கு மிக்கவர்களோட ஒரு பழக்க வழக்கம், ஒரு அந்யோன்யமான நட்பு, எதிர்பாராத உறவு உங்களுக்கு வரப்போகுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே வாய் மேலே கை வைக்க போகிறாங்க. இவனுக்கா ஒரு பழக்கம், சத்தமே இல்லாமல் இருந்தார், அவருக்கு யாருமே பிடிக்காத, இவனை அப்படி பிடிச்சது அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பொறாமையாக பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வரப்போகுதுங்க. அதுவும் இந்த என்ராசிக்காரங்க யாரோட ஆதிக்கத்தில் இருக்காங்க? குரு. குரு யாருங்க? ஹெட்டு. அவர் சொன்னாதான் படிப்பே ஏறு. அப்படி இருக்கிறவங்க குரு தப்பு பண்ணுவாரா? தன்னுடைய சொந்த நம்பரில் இருக்கிறவங்கள கைவிட்டுவாரா? விட மாட்டார். அதனால் நீங்கள் குருவை நம்பினவர் கைவிடப்படார் அப்படின்னு நம்புங்க. குரு அப்படிங்கிறது நம்ம முருகனை கூட நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல அறிவை கொடுப்பார், நல்ல திறமையை கொடுப்பார், நல்ல வளமான வாழ்க்கையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. தை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அமோகமாக தான் இருக்கும் போது தப்பே வரப்போகிறதுங்க. சில உற்ற நண்பர்கள், சில உற்ற உறவினர்களால் சில ஆதாயம், எதிர்பார்க்காத ஒரு ஆதாயம் உங்களுக்கு தேடி கிடைக்க போகுது. நினச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு மாரல் சப்போர்ட் டான்னு கிடைக்க போகுது. நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. சிறந்த ஆபரணங்கள் இன்க்ளூடிங் தங்கம், வெள்ளி, காசு இருந்தால் வைடூரியம் வாங்குற கூட ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த மாதத்தில் அமைய போகுதுங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, சந்தோஷமாக இருங்க. அதே போல் ஒன்றுமே எல்லாம் ப்ளஸ்ஸாகவே இருக்குது, மைனஸே ஒன்றும் இல்லைன்னா இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் இருக்க தான் செய்யுது. என்ன மைனஸ்னா, குடும்ப உறுப்பினர்களில் இந்த தை மாதம் கடைசி பகுதியில் சில உடல்நலை பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. முக்கியமாக நீங்கள் மனச்சோர்வு அடையக்கூடிய அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய நிலைமையும் இருக்குது. அதனால் உங்கள் கவனம், உங்கள் எண்ணங்கள் எல்லாம் திசை திரும்பி வேறு ரூட்டில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தை மாதம் பிற்பகுதியில் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. அதனால் முதல்ல இருந்தே காடை ப்ரே பண்ணிக்கங்க. எது நடந்தாலும் அது நல்லதுக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துக்குங்க. பிரச்சனையே கிடையாது. பெரிய மைனஸ் தான் சொல்லிங்க, சின்ன சின்ன மைனஸே மனச்சங்கடங்கள் உண்டாகும். நீங்கள் கடனை ஒரு ஒர்க்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார், கடன் கொடுத்தா இந்த வேலையை நடக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா மாப்பிள்ள கடன் எனக்கே கிடைக்கல, உனக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு கை உரிச்சிருவாங்க. கமிட்மெண்ட்டோட ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க, அந்த நம்பிக்கை நிறைவேறாது. மனைவிகளின் சொந்தத்தில் சில சொத்துக்களுடைய வர வேண்டியது கூட நினச்சிருக்கலாம். திடீர்னு பார்த்தா சேல்ஸே பண்ண முடியலைங்க, சில பிரச்சனைங்க, அவங்க குவார்ட்டருக்கு போயிட்டாங்க, ஏதோ இது மாதிரி தடங்கள் வரும். மன உளைச்சல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தையின் பிற்பகுதியில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெற்றோர்கள், மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதாருந்தாலும் நாங்கள் இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய மனசை தேத்தி கூடவே இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசி அந்த கவலையை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை வாய்ப்பை பாருங்கள். இருந்தாலும் தை மாதம் பிற்பகுதியில் நீங்கள் அந்த கவலையெல்லாம் மறக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் வாரவருக்கா போய் நெய்விளக்கு தீபம் ஒன்று போட்டு மனசார வேண்டிக்கங்க. நல்லதே நடக்கட்டும் முருகா, நல்லதே நடக்கட்டும் தெய்வமே வேண்டிக்கங்க. கூடவே இருந்து உங்கள் மனக்கசப்பை போக்குறதுக்கு உண்டான வழிவகையை அவங்களே ஏதோ ஒரு வகையில் காமிப்பாங்க. கவலைப்படாதீங்க. அதே போல் மற்றவங்களை சார்ந்து தான் நீங்கள் ஒரு காரியத்தை பண்ண வேண்டிய காலகட்டம் தை பிற்பகுதியில் வரப்போகுது. உங்களால் சுயமாக ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணலாமான கொஞ்சம் சிரமம். தொழிலே ஆனாலும் சரி, வேலை வாய்ப்பானாலும் சரி, அல்லது வியாபாரம் ஆனாலும் சரி, உங்களால் ஒரு எடுத்த காரியம் முதல் வாரத்தில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு தொழிலாளியை ஒரு சார்ந்து இருக்குங்காட்டி அவங்கள அனுசரிக்க முடியாமல் வாய்ப்பேச்சு, வீண் பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா தேவையில்லாத மனச்சங்கடங்கள், தகராறு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் உங்கள் தவறுகளை நீங்கள் மறைக்காதீங்க.
ஆமாம் ஜாமீன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ, நீங்க இல்லைனா நான் எப்படி தொழில் பண்றது, நீங்களே எனக்கு சபார்டினேட்டா இருக்குங்காட்டி தான் நான் வந்து மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு மனசு விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் முதுகு தட்டி கொடுங்க. உங்க வேலையாட்களை உங்க சபார்டினேட்டை தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களை வந்து எதுவுமே சொல்லாமல் வேலை செஞ்சிருவாங்க. பேச்சு, நிதானம், நடவடிக்கை, இதில் தான் விஷயம் இருக்குது. எதுவுமே தவறாமல் இருந்தீங்கன்னா, நாவடக்கம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அட்டகாசமாக காரியம் நடக்குது. துடுக்குத்தனமாக பேசக்கூடாது, கோபத்தில் வார்த்தைகளை தெளிச்சு விட்றக்கூடாது. இப்படியெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எப்போங்க தை கடைசிக்கு. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் தன்னலம் மிக்க, சுயநலம் இல்லாத தன்னலம் பார்த்துக்கணும். சுயநலம் மேலோங்கி இருக்குது. சுயநலத்துக்காக நம்ம எல்லா காரியத்தையும் பண்ண முடியாது. தன்னலம், சுயநலம், பொதுநலம், 3 நலத்தையுமே நீங்கள் கவனமாக இருந்தால் இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக வருதோ, தன்னலம் தனக்கு உண்டான நலம், சுயநலம் அது பர்டிகுலராக நம்ம குடும்பத்தை சேர்ந்தது, பொதுநலம் பொதுவாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் மனசே போட்டு பெருசு அகலப்படுத்தி போட்டு ஆராய்ஞ்சு ஒன்றுமே இல்லாத என்ன சொல்லுவாங்களே புண்ணை பெருசாக்கி மருந்து போடுறக்கு ஆஸ்பத்திரி போகணும். சின்ன விஷயமா இருக்குது, விட்டுருந்தா அதே ஆறி போயிடும். அதையே யோசனை பெருசாக்கி அது பூதாகரமாக வெடிச்சிடும். அதனால் சின்ன விஷயமா இருந்தால் விட்டுருங்க, அதே சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அந்த கடவுள் கொடுப்பார். உங்கள் குடும்பம் ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அவங்க கொடுப்பாங்க. அதே போல் மனைவி வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். சின்ன விஷயம் சொன்னால் கூட டக்கு எரிஞ்சு விடக்கூடாது. உங்கள் கோபங்கள் வேறு விஷயத்தில் இருக்கலாம். அந்த கோபத்தை மனைவிட்ட வெளிக்காட்டக்கூடாது, அப்பா அம்மாட்ட காமிச்சக்கூடாது, பிள்ளை மேலே கோபத்தை திணிக்கக்கூடாது. இதெல்லாம் கோபப்படக்கூடிய சூழ்நிலை வந்து யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு நிதானமிருந்து பேசக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படிலாம் நிதானமிருந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் மன வருத்தம், குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள், இடர்பாடுகள் இப்படி மைனஸாக சொல்லிகிட்டே வருது. அந்த மைனஸில் சொல்லக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும்னா கொஞ்சம் 15க்கு மேலே நீங்கள் நாவடக்கம் உள்ள பிள்ளையாக நடந்துக்கிட்டிங்கன்னா அமோகமாக இருக்கலாங்க இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாம். ஏன்னா குரு வந்துங்க வேடிக்கை வைப்பார், நல்லதே சொல்லுவார், நல்லதே செய்வார். ஆனால் சில சமயம் வீட்டு பாடம் கொடுக்குறாங்கல்ல, நம்ம யாருங்க வாத்தியார் கூட்டம் சப்ஜெக்டாக சொல்லிடுவாங்க, எங்கே சொல்லி பார்ப்பாங்க, சொல்ல தெரியாது. அப்படி மாட்டிக்கோங்க. ஏன்னா முதல் 15 நாள் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு உங்களுக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேடிக்கை அங்கேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு பாடம் கொடுப்பாங்க, மனப்பாடம் எக்ஸாம் வைப்பாருங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போயிடும். எக்ஸாமில் பாஸ் பண்ணால் என்ன பண்ணணும், குரு சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிட்டா அமோகமாக பாஸ் பண்ணலாம். அதைத்தான் முதல் 5 நாள் உங்களுக்கு டீச் பண்ணுறாரு குரு, பின்னாடி 5 நாள் எக்ஸாம் வைக்கிறார். ஸோ நல்லா வாழ்க்கையை கற்றுக்குங்க, நல்ல தன்னம்பிக்கை மிக்க சொற்கள்லாம் வரும், அதை லேர்ன் பண்ணிக்கங்க. அந்த லேர்னிங் வச்சு எக்ஸாம் எழுதுங்க, பிற்பகுதியில் பாஸ் பண்ணிடலாம். அதுதான் குரு நமக்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறார். இதுதான் சிம்பிளான விஷயம் வச்சுங்களேன். எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா கூட குழப்பங்கள் வரும். எடுக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, தப்பா ரைட்டா அப்படின்னு குழப்பங்கள் வரும். இருந்தாலும் அதையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பெரியவங்க ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சீனியரை டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா தப்பு வராது. இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வருமானம் கேட்டால் தப்பாக போயிடும். அதனால் பெரிய மனிதர்களுடைய டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்தால் நல்லதுங்க. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமான நாளுங்க. அப்போ எது ப்ளஸ்ஸான நாள் அப்படின்னா திங்கள் மற்றும் வெள்ளி. திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளுமே உங்களுக்கு அமோகமான நாள். ஞாயிறு, திங்கள், வெள்ளி அடிச்சு விடுங்க, கலப்பலாம். அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை சேர்த்திக்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், அதனால் அதிகமாக சொல்லிங்க. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஒரு சுமாரான பலன் தரக்கூடிய நாளுங்க. புதன் பலவீனம். செவ்வாய்க்கிழமை செய்யலாம், முருகனுடைய மனசில் வந்து செய்யுங்க, ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதன்கிழமை எதையும் செய்யாதுங்க. இந்த மாதம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரிங்க. மொத்தத்தில் இந்த 3 என்ன தேதி சொன்னாங்க, முதல்ல இந்த 3, 12, 21, 30 இந்த எண்ணுக்குரிய ராசி பலன் தை மாதத்தில் கொஞ்சம் நேர்ந்து கலந்து தான் இருக்குது. நீங்களும் நேர்ந்து கலந்து குரு பகவானே துணை, குலதெய்வமே துணை, சென்னிமலை முருகனே துணைன்னு சரணாகதி அடைஞ்சிருங்க. முதல் பாடம் எடுத்து அப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க. பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான சில டிப்ஸும் அவங்களே சொல்லுவாங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. பாஸ் பண்ணி குடும்பத்தை, சூழ்நிலையை, நம்ம வேலை சூழ்நிலையை, நம்ம வியாபார சூழ்நிலை எல்லாத்தையுமே சுமூகமாக முடிச்சுட்டு கடந்து போயிடலாங்க. ரைட்டுங்களா? சந்தோஷம். போயிட்டு வரங்க. நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும்.